செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் நாம் உங்களிடம் குறிப்பிட்டதன் அடிப்படையில் முதல் தெரிவாக தமிழக சட்டசபை தேர்தலில் தொங்கு சட்டசபை, அதாவது ஹங் அசம்பிளி ஒன்று ஏற்படலாம். அவை தவிர்க்கப்படும் பட்சத்தில் ஒரு சாதாரண பெரும்பான்மையோடு ஒரு ஆட்சி நிகழலாம் என்று கூறப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட நாம் கூறிய அடிப்படையில் வாக்கு வீதங்கள் நகர்ந்திருக்கின்றன. அவை ஆசனமாக அங்கு பெறப்படாத ஒரு சூழ்நிலையில் இப்போது தொங்கு சட்டசபை அமைந்திருக்கின்றது. தொங்கு சட்டசபையில் சட்டசபையின் தலைவராக அதே நேரம் அவர்களுடைய, அதாவது தாவேகா தரப்பு முதலமைச்சராகவும் விஜய் அவர்களை அவர்களுடைய சட்டமன்ற குழு உறுப்பினர்கள் தெரிவு செய்திருக்கின்றார்கள். அவை இன்று பனையூர் அலுவலகத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. பதவியேற்பு என்பது எதிர்வரும் 7ஆம் தேதி இடம்பெறும் என்று சொல்லியும், அவை தொடர்பில் நாளை காலை 6 மணியளவில் ஆளுநராக இருக்கக்கூடிய தமிழகத்தின் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அவர்களை சந்தித்து அதற்கான உரிமை கோர இருப்பதாகவும் விஜய் தரப்பில் கோரப்பட்டிருக்கின்றது. பொதுவாக ஒரு தேர்தல் ஒன்று இடம்பெற்றிருந்தால் ஆளுநர் தரப்பில் இருக்கக்கூடிய சந்தேகத்தை வெளிப்படுத்துகிறோம். அவற்றுக்கு சாத்தியம் இருக்கின்றதா இல்லையா என்பது தொடர்பில் நம்மால் உறுதிப்படுத்த முடியவில்லை. ஒரு தேர்தல் ஒன்று இடம்பெற்றால் அல்லது ஊடகங்கள் முன்னிலையிலோ இப்போது தமிழகத்தின் ஆளுநராக பொறுப்பு ஆளுநர் இருக்கின்ற சூழ்நிலையில் அவை தொடர்பில் ஒரு பொதுவாக இப்போது சட்டசபை தேர்தல் இடம்பெற்று முடிந்திருக்கின்றது. இவை தொடர்பில் நாங்கள் அதிக ஆசனங்களை பெற்றிருக்கக்கூடிய கட்சியிடமிருந்து அதற்கான எதிர்பார்ப்பை இருக்கின்றோம். அவர்கள் ஆட்சியை கோருகின்ற பட்சத்தில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் நாங்கள் முடிவெடுப்போம் என்கின்ற ஒரு அறிவிப்பு கடந்த காலங்களில் தமிழகத்தில் வெளிவந்திருக்கிறது. இம்முறை ஆளுநரின் மௌனம் என்பது கூட இங்கு பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒருவேளை விஜயை இந்த இடத்திலும் கூட ஒரு அக்கினி பிரவேசம் விஜய்க்கு இருக்கிறதா என்கின்ற சந்தேகம் ஆழமாக பார்க்க வேண்டி இருக்கின்றது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பு ஆளுநர், அவர் ஆளுநர் என்று கூறினாலும் அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு அரச முகவராகத்தான் அங்கு இருக்கின்றார். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது திராவிட முன்னேற்ற கழக அரசும் இறுதி வரையும் விஜயினுடைய அரசியலை முழுமையாக முடிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது. அது கரூராக இருக்கலாம், அதன் பின்னர் வந்து ஜனநாயக திரைப்படமாக இருக்கலாம், அல்லது அவர் மீதான அவதூறாக இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கை விவகாரமாக இருக்கலாம். எல்லா விதத்திலும் முயற்சி செய்து எல்லாம் தோல்வியடைந்த நிலையில் இப்போது திமுக வசம் இறுதியாக ஒரு ஆயுதம் இருக்கின்றது. அந்த ஆயுதத்தை திமுக பயன்படுத்துவதனை அறிந்ததனால்தான் ஒருவேளை இப்போது இந்த தரப்பு, அதாவது ஆளுநர் தரப்பு இந்த விடயத்திலே ஒரு மெத்தன போக்காக இருக்கின்றதா என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது. காரணம், ஒரு தேர்தல் ஒன்று முடிவடைந்தால் உடனடியாகவே ஆளுநர் தரப்பில் ஒரு செய்தி வழங்கப்படுவது வழமை. ஆட்சி அமைப்பது தொடர்பில் அது பெரும்பான்மையோடு இருக்கக்கூடியவர்கள் எம்மிடம் ஒப்புதல் கேட்கின்ற பட்சத்தில் அவை தொடர்பில் நாங்கள் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்போம் என்கின்ற ஒரு அறிவிப்பு வெளியாகின்றது. இப்போது பொறுப்பு ஆளுநர் என்பதால் அவர் தமிழகத்தில் இல்லை என்பதால் அவை வெளிவரவில்லையோ தெரியாது. ஆனால் தமிழக ஆளுநர் இந்த சட்டசபை முதலமைச்சர் விவகாரத்திலே சற்று மெத்தன போக்கோடு இருப்பதாக, அல்லது அவர்களிடம் ஏதோ ஒரு பி பிளான் இருப்பது போன்ற ஒரு தோற்றப்பாடு இருக்கின்றது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏடிஎம்கே இன்று வரைக்கும் இவை தொடர்பில் ஒரு வெளிப்படையான கருத்தை வெளிப்படுத்தாமல் இருப்பது என்பது ஒரு மௌனமான போக்கல்ல, ஒரு ஆபத்தான போக்காகத்தான் இருக்கின்றது. இது டிவிகே தரப்பினருக்கும் அறிந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஒரு விடயம்தான் கூற வேண்டி இருக்கின்றது. தமிழகத்திலே ஒரு ஜல்லிக்கட்டு புரட்சி இடம்பெற்று அவர்கள் அந்த காளை மாடு அவிழ்ப்பது அல்லது ஜல்லிக்கட்டு போராட்டம் என்பது அது தமிழர்களுடைய மாண்போடு தொடர்பானது, தமிழர்களின் வரலாற்றோடு தொடர்பானது என்பதை அவர்கள் பதிவு செய்தார்கள், அதில் வென்றார்கள். இம்முறை வாக்களித்தார்கள். வாக்களித்த பின்னர் அவர்கள் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை. ஆனால் ஒரு புரட்சி நடந்திருக்கிறது தமிழகத்திலே. நாங்கள் எல்லோரும் கூறுவது போன்று, அல்லது எம்மில் இருக்கக்கூடிய இன்னும் சிலருக்கு அதனை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது. எப்படி ஒரு நடிகர் நாட்டை ஆள முடியும், அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று. அது அந்த மக்களின் நிலைப்பாடு. அந்த மக்கள் முடிவெடுத்தால் அந்த மக்களின் முடிவுகள் தொடர்பில் நாங்கள் பார்வையாளராக இருந்து விடுவது நல்லதே ஒழிய, ஏன் தெரிவு செய்தார்கள், அவர் நடிகர் அல்லது அவர் தற்குறிகள், அப்படியான வசனங்கள் இன்னும் எம்மவர் வாய் சொல்லாடல்களாகவே இருந்து கொண்டிருக்கின்றன. இது தொடர்பிலும் எம்மவர்கள் சற்று அவதானமா இருக்க வேண்டும். இப்போது தமிழக முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்பது தொடர்பில் பெரும் சவால் ஒன்று மர்மமாக இருக்கின்றது. அவற்றையும் ஒரு முக்கிய புள்ளி இப்போது அவிழ்த்து விட்டிருக்கின்றது. அவற்றையும் நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம். இப்போதைய சூழ்நிலையை பொறுத்தவரையில் விஜயுடைய கருத்தொன்று வெளியாக இருக்கின்றது. தமிழகத்தினுடைய புதிய முதல்வராக தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் கூறியிருக்கின்றார், அடுத்த 2 வாரங்களில் பெரும்பான்மையை நான் நிரூபிப்பேன் என்பதனை அவர் ஊடகங்களுக்கு சமூக வலைத்தள ஊடாக ஒரு செய்தியை பகிர்ந்திருக்கின்றார். என்று சொன்னால் அவர்கள் இப்போது தொங்கு சட்டசபைக்குள் நிற்பதனால் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டி இருக்கின்றது. பெரும்பான்மையை நிரூபிப்பதனால் விஜய் வசம் இப்போது 108 ஆசனங்கள் இருக்கின்றது. அறுதி பெரும்பான்மை என்பது 118 பார்க்கப்படுகிறது. அப்படி பார்த்தால் கூட காங்கிரஸ் வசம் 5 ஆசனங்கள் இருக்கின்றது. ஒருவேளை காங்கிரஸ் செல்லுகின்ற பட்சத்தில் சற்று உயர்வடையலாம்.
அங்கு இருக்கக்கூடிய 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் சேர்த்தால் 4 ஆசனங்கள் இருக்கின்றது. அவ்வாறு செல்லுகின்ற போதும் காணாமல் இருக்கின்றது. ஆனால் இங்கு இருக்கக்கூடிய முக்கியமான புள்ளி என்னவென்று சொன்னால், திமுகவிலிருந்து எத்தனை பேர் இந்த விஜயினுடைய நிலைப்பாடு அல்லது விஜயனுடைய வெற்றிக்கு வாக்களிக்க போகிறார்கள்? அப்படி வெற்றிக்கு வாக்களித்தால் அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டதனால் அவர்கள் கட்சி உறுப்புரிமையை இழக்க நேரிடும். சட்டசபை தேர்தலில் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டி வரும். அவர்கள் உறுப்புரிமை நீக்கப்பட்டால் உடன் மறு தேர்தல் இடம்பெற வேண்டி வரும். அந்த மறு தேர்தல் இடம்பெறுகின்ற போது ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு இருக்கின்றது. எனவே இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜயை பொறுத்தவரையில் அவர் இன்னும் 2 வாரங்களில் ஆட்சி அமைப்பேன் என்பது திமுக ஆட்சியை முழுமையாக எதிர்க்கட்சி அந்தஸ்திலிருந்தும் இறக்கி விடுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக வசம் இருக்கக்கூடிய ஆசனங்கள் குறைகின்ற பட்சத்தில் அவை எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்துவிடும். அப்படி பார்க்கின்ற போது திமுகவிடம் தனித்து 59 ஆசனங்களும் எடப்பாடி அவர்களிடம் தனித்து 47 ஆசனங்களும் இருக்கின்றது. இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுகவிடம் இருந்து ஒரு பெரிய இலக்கம் கிட்டத்தட்ட ஒரு 15 தொகையான இலக்கத்தை உடையவர்களை இங்கு வாங்குகின்ற பட்சத்தில் அல்லது அவர்கள் இவர்களுக்கு ஆதரவு கொடுக்கின்ற பட்சத்தில் அங்கு அதிமுக எதிர்கட்சி அந்த ஸ்டெப்பரும் அந்த பங்காளி கட்சிகளுடைய நிலைப்பாடுகள் அவர்கள் இருந்தாலும் கூட அதில் அவர்களுடைய நிலைப்பாட்டில் காங்கிரஸை இயல்பாகவே டிவிகேக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. மேலிட தொடர்பாளராக இருக்கக்கூடிய கிறிஸ் சோடங்கர் அதில் இன்றும் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அப்படி பார்க்கின்ற போது விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரே தெரிவாக இருப்பது திமுகவை இந்த இடத்தில் வைத்து முறையாக கையாள தவறி எதிர்கட்சி அந்தஸ்து திமுகவுக்கு கிடைக்குமாக இருந்தால் அது விஜயினுடைய அரசியலில் இன்னும் ஒரு சறுக்கலாக பார்க்கப்படும். காரணம் என்னவென்று சொன்னால் திமுகவை பொறுத்தவரையில் அவர்கள் மிகவும் லேசானவர்கள் அல்ல. அவர்கள் பலமான செயற்பாடுகளை செய்யக்கூடியவர்கள். விஜய் திமுகவிடமிருந்து ஒரு கணிசமான உறுப்பினர்களை உள்வாங்குகின்ற போது அவருடைய உறுப்பினர் பொறுப்பில் இருந்து அவர்கள் நீக்கப்பட்டால் இயல்பாக மீள் தேர்தல் ஒன்று இடம்பெறும். மீள் தேர்தல் ஒன்று இடம்பெறுமாக இருந்தால் இடைத்தேர்தலின் போது அது ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் அது வாய்ப்பாக அமையும். இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்தவரையில் சொல்லப்போனால் பல சிறிய கட்சிகள் பின்வாங்கிவிடும். அதில் இரட்டை இலை உதயசூரியன் விசில் சின்னம் என்று போட்டியிட்டால் கூட அது விஜய்க்குத்தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. விஜய் இந்த பரிசோதனையை கட்டாயம் செய்து பார்க்க வேண்டும். திமுகவிலிருந்து ஆட்களை இங்கு கொண்டு வருகின்ற முயற்சி எடுக்க வேண்டுமே ஒழிய சிறிய கட்சிகளில் தொடக்கூடாது. இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது ஒரு இடைத்தேர்தலுக்கு வாய்ப்பாகும். அப்போது விஜய் 6 மாதத்துக்குள் தன்னுடைய ஒரு ஸ்திரத்தன்மையான சாதாரண பெரும்பான்மையோடு அரசை ஏற்படுத்தக்கூடிய நிலை இருக்கும். இதில் விஜய் கவனமாக இருக்க வேண்டும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அப்படியே விட்டுவிட வேண்டும். அவர்கள் எதிர்கட்சியாக இருந்து விட்டு போகட்டும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்கட்சி அந்தஸ்திலும் இருந்து இழக்க செய்ய தவறுவாராக இருந்தால் விஜய் இதில் விஜய்க்கு ஒரு பெரும் அக்கினி பிரவேசம் இருக்கின்றது. இப்போது எப்போதும் அவர்கள் கூறுவார்கள், நாங்கள் வேறு யாருக்கும் கெடுதல் நினைக்க கூடாது அல்லது நாங்கள் யாருக்கும் தீங்கிழைக்க கூடாது என்றெல்லாம் கூறுவார்கள். ஆனால் இப்போது பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களின் தோல்வி தொடர்பில் பரந்தாமன் அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பி இருக்கின்றார். தேர்தலில் வெற்றி தோல்வி இயல்பானது, அதை இரண்டையும் கண்ட இயக்கம் திமுக. ஆனால் தலைவர் போட்டியிட்ட தொகுதியை கவனிக்காதவர் மீது தலைமை கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தோல்விக்கு காரணமானவர் பொறுப்பு ஏற்காமல் எப்படி தலைவர் முன் நிற்கிறார், நான் பார்த்துக் கொள்கிறேன் என இதுதானா சேகர்பாபு என்று அவர் தன்னுடைய ஒரு பதிவை குறிப்பிட்டதாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. டிஎம்கே மீடியா சென்றக்கூடிய அந்த தேர்தல் காலங்களிலே மிகவும் துடிப்போடு இயங்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சமூக வலைத்தளத்தினுடைய பதிவாக இருப்பது, பரந்தாமனுக்கு சீத்தராமல் தாயகம் கவிக்கு சீத்தராமல் அம்பத்தூர் தொகுதியில் யாரென்றே தெரியாத ஒரு பெண்மணிக்கு சீத்தந்து கொளத்தூர் தொகுதியில் தலைவருக்கு தெரியாமல் அனைத்தையும் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு தனக்கு வேண்டியவர்களுக்கு மட்டும் சீத்தந்து அத்தோடு மட்டுமல்லாமல் சாதியை பார்த்து சீத்தந்த இவரை எல்லாம் என்ன செய்வது என்று சேகர்பாபுவின் படலத்தை அல்லது அவருடைய புகைப்படத்தை பகிர்ந்து அங்கும் ஒரு செய்தி பகிரப்பட்டிருக்கிறது. அதனோடு திமுகவுக்குள் உட்கட்சி விவகாரம் இப்போது வெடித்திருக்கின்றது. முன்னர் குறிப்பிட்டது போன்று ஒரு தேர்தலில் தோல்வியடையமாக இருந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட தமிழகத்தில் சல்லி சல்லியாக உடைந்து அது பெரும் பிளவுகளை சந்திக்கலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது இப்போது ஆரம்பிக்கப்பட்டு விட்டதா என்று கூறப்படுகிறது. சேகர்பாபு மீது திமுக தலைமை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எழும்பூர் எக்ஸ் எம்எல்ஏ இருக்கக்கூடிய பரந்தாமன் தனது எக்ஸ் தளத்திலே பதிவிட்டிருக்கின்றார். நேற்றிரவு அண்ணா அறிவாலயத்திலிருந்து ஸ்டாலின் சோகமாக வெளியேறிய போட்டோவை பகிர்ந்து தோல்விக்கு காரணமானவர் எப்படி கூச்சமின்றி தலைவரை நேரில் பார்க்கிறார், சேகர்பாபுவை இணைத்து அந்த எக்ஸ்தல பதிவை பகிர்ந்திருக்கிறார் என்று காலையில் பார்த்தபோது அந்த எக்ஸ்தல பதிவு நீக்கப்பட்டிருக்கிறது. இது இவ்வாறு இருக்கின்ற போது ஸ்டாலினுடைய தோல்வியை
தீர்மானித்தது சேகர்பாபு என்கின்ற விவகாரம் திமுகவுக்குள் பெரும் பிளவை ஏற்படுத்தி இருக்கின்றது, பெரும் விரிசலாக வெடித்திருக்கின்றது. தமிழக வரலாற்றிலே தோல்வியுற்ற 3 முதலமைச்சர்கள் என்று சொன்னால், ஒன்று ஜெயலலிதா, அதற்கு முன்னர் ஒருவர் தோல்வியடைந்திருக்கின்றார், மூன்றாவதாக ஸ்டாலின் அவர்கள் தோல்வியடைந்திருக்கின்றார். கருணாநிதி இறக்கும் வரைக்கும் ஒரு தோல்வியடையாத அரசியல்வாதியாகவே இருந்திருக்கின்றார். அவர் முதலமைச்சராக இல்லாவிட்டாலும் தோல்வியுறாத ஒரு தலைவராகத்தான் முத்துவேல் கருணாநிதி இருந்திருக்கின்றார். ஆனால் ஸ்டாலினுடைய தோல்வி என்பது திமுகவை பொறுத்தவரையில் பெரும் பின்னடைவாகத்தான் பார்க்கப்படுகிறது. நாம் இதில் கூறுகின்ற ஆலோசனை மிக முக்கியமானது. ஒரு இடைத்தேர்தல் ஒன்றை தாவேகா தைரியமாக எதிர்கொள்ளலாம். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து முடிந்தவரை உடைத்து அங்கிருந்து 15 பேரையாவது நீங்கள் உள்ளே எடுப்பீர்களாக இருந்தால் அங்கிருக்கக்கூடிய பங்காளி கட்சிகளை அப்படியே விட்டு விடுங்கள், அவர்கள் மீது கை வையாதீர்கள். இடைத்தேர்தல் ஒன்று வருகின்ற போது அந்த உங்களோடு இணைகின்றவர்களை அந்த இடைத்தேர்தலில் நிறுத்தலாம், அல்லது வேறு யாரையும் நிறுத்தி கூட இப்போது இருக்கக்கூடிய கடந்த கால வரலாற்றில் இடைத்தேர்தலில் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடியவர்களுக்கு தான் வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் பயம் இல்லாமல் நீங்கள் திமுகவில் இருந்து 20 அல்லது 30 பேரை கூட நீங்கள் பெறுமதியாக தூக்கலாம். ஒரு இடைத்தேர்தலோடு நீங்க பெரும்பான்மை பெறலாம். இது இவ்வாறு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது இப்போது பேசப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது. இது முயற்சி செய்து பார்த்தால் வெற்றி அடையலாம். ஆனால் இன்னும் ஒரு அக்கினி பிரவேசம் விஜயை நோக்கி நகர்ந்திருக்கின்றது. விஜய், அதாவது விஜய் வெற்றி பெற்றது இங்கு முக்கியமல்ல. விஜயினுடைய கை முறையான வகையில் பலமடையாது விட்டால் விஜயினுடைய வெற்றியை கூட சவாலுக்கு உட்படுத்தி விஜயினுடைய வெற்றியை கேள்விக்குட்படுத்துகின்ற அந்த தகுதி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கின்றது. என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா விதமான அரசியல் சூழ்ச்சிகளுக்கும் சொந்தக்காரர். தமிழ்நாட்டிலே யாரும் அரசியலில் முன்னிலை பெற்றுவிடக் கூடாது என்பதில் மிக தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு திராவிடர் கழகம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதில் சொந்த கட்சி என்று யாரும் உரிமை கொண்டாட மாட்டார்கள். அதில் இருக்கக்கூடிய கழக உறுப்பினர்கள் எல்லாம் குடும்பமாக ஆட்சி செய்வதில்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது கிட்டத்தட்ட எம்ஜிஆர் இருந்தபோது கருணாநிதி எப்படி அரியாசனம் ஏற முடியாத ஒரு நெருக்கடியில் இருந்தாரோ அந்த ஒரு சூழ்நிலையை இப்போது திராவிட முன்னேற்ற கழகம் உணர்கிறது. உணர்வதனால் அடுத்த ஒரு திட்டத்தை நோக்கியும் திராவிட முன்னேற்ற கழகம் நகர்ந்திருக்கிறது. குறிப்பாக அவர்கள் தரப்பில் கூறப்படுகிறது, ஏடிஎம்கே நீங்கள் முதலமைச்சராக அமைச்சுக் கொள்ளுங்கள், சட்டசபையிலே நீங்கள் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான கடிதத்தை கொடுங்கள், நீங்கள் முதலமைச்சராக அமைத்துக் கொடுங்கள், ஆனால் அமைத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் சட்டசபையிலே உங்களோடு இணைந்திருக்காவிட்டாலும் வெளியிலிருந்து ஆதரவு தருகிறோம் என்று ஏன் கூறுகிறார்கள் என்றால், வெளியில் இருந்து ஆதரவு தருகிறோம் என்றால் இப்போது இடம்பெற்றிருக்கக்கூடிய பெருமூழல், நேருவின் ஊழல், டிரான்ஸ்போமர் ஊழல், திராவிட முன்னேற்ற கழகம் என்றாலே அது தமிழகத்தில் இந்த 5 ஆண்டில் கொத்து கொட்டாக ஊழல் செய்த ஒரு கட்சியாக இருக்கின்றது. டாஸ்மாக் ஊழல், போதை வஸ்து, இந்த விவகாரங்களை எல்லாம் கையாள வேண்டுமாக இருந்தால் அங்கு இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த அறிவிப்பு ஒரு வியப்பு இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மௌனம் என்பது ஒரு ஆபத்தான அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த வெற்றியின் பின்னர் அப்படியே பதுங்கி இருக்கின்றது. அதாவது பிஜேபியினுடைய மேலிட முக்கியஸ்தர்கள், அதாவது டெல்லியின் முக்கியஸ்தர்கள் தமிழகத்திலே முகாமிட்டு இருக்கின்றார்கள். இவற்றையெல்லாம் பார்க்கின்ற போது ஆளுநருடைய மௌனம், ஆளுநர் வெளிமாநிலத்தில் இருந்தால் கூட பொறுப்பு ஆளுநராக அவர் இந்த விடயத்திலே உடனடியான அறிவிப்பை வெளியிட தவறியது அல்லது வெளியிட தாமதப்படுத்தியதன் சந்தேகம் எல்லாம் பார்க்கின்ற போது இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சிகளிடம் இருக்கக்கூடிய ஆசனங்களை ஒன்று சேர்த்து நீங்கள் ஆட்சி அமையுங்கள், முக்கியமான தருணங்களில் நாங்கள் ஆதரவு தருகிறோம் என்று விஜயன் கட்சியில் இருக்கக்கூடியவர்களை உடைப்பதற்கு நாங்கள் பலமாக இருக்கிறோம் என்கின்ற ஒரு டீப் பிளான் ஒன்றை ஆரம்பித்திருப்பதாக கூறப்படுகிறது. இது டெல்லியில் இருக்கக்கூடிய ரகசிய தகவல். அதனால்தான் இப்போது அதாவது திமுகவினுடைய வாடகை வாய்கள் அதிகளவானவர்கள் இவர் முடிந்தால் 108 ஆசனங்களோடு ஆட்சி அமைத்து பார்க்கலாம் என்று சவால் விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சவாலை எல்லாம் பார்க்கின்ற போது விஜய் அவர்களுக்கு ஒரு சவால் இருக்கிறது. அதனை விட விஜய் தன்னுடைய கைகளை முந்திக் கொள்வது பக்குவமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர்கள் கொஞ்சம் அதிகளவானவர்கள் தேவையில்லை. ஒரு சிறிய தொகையினரை முதலில் உள்ளே எடுத்து இப்போது அடுத்த முதலமைச்சர் தெரிவை இப்போது அவர்கள் சட்டசபையிலே பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும். சபாநாயகர் தெரிவு வருகின்ற போதுதான் இங்கு ஒரு சிக்கல் இருக்கின்றது. ஒருவேளை அந்த சபாநாயகர் தெரிவின் போது இப்போது தமிழக சட்டசபையிலே எல்லா கட்சிகளும் எதிரியாகத்தான் விஜயை பயன்படுத்தினார்கள். விஜய் ஒரு இடத்திலே கூறுகின்றார், எல்லாருக்கும் நான் தான் எதிரியா, வேறு யாரும் இல்லையா என்று அவர் கூறுகின்றார். அப்படி பார்க்கின்ற போது இப்போது எல்லா கட்சியும் ஒன்று சேர்ந்து விஜயை தீர்த்து கட்டுவதற்கு ஒரு இறுதி சந்தர்ப்பத்தை தேடுகிறார்கள். அதற்கு முன்னதாக இதில் வெற்றி கொண்டாட்டங்களில் அதிக அளவு கவனம் செலுத்துவதை விட்டு டிவிக்கு தன்னுடைய கட்சியின் பலப்படுத்துவதை தாண்டி தனக்கு கிடைத்த ஆட்சிக்கான வாய்ப்பை தக்க வைப்பதற்கான ஒரு திட்டங்களை வகுக்க வேண்டிய கடப்பாடில் இருக்க வேண்டும் என்று எல்லோரும் எதிர்பார்க்கின்றார்கள்.
நீங்கள் ஒருவேளை சிந்திக்கலாம், இவற்றையெல்லாம் நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம், நீங்கள் வெளியிலிருந்து எப்படியும் பார்ப்பது, உங்களுக்கு உள்ளே நடப்பது தெரியாது என்று. திமுகவை பற்றி அதிகளவு எல்லோருக்கும் தெரியும் என்பதனால் தான் எல்லோரிடம் இருக்கக்கூடிய அச்சத்தை என்றால் இவ்வாறான ஒரு உரையாடல் இடம்பெற்றிருப்பதாக முன்னாள் தமிழக காவல்துறையினுடைய உயர் அதிகாரியாக இருந்த வரதராஜன் அவர்கள் தன்னுடைய காணொலியிலே ஒன்றை பகிர்கின்றார். அவர் என்ன கூறுகிறார் என்று நீங்கள் பாருங்கள். இப்போ டெல்லிக்கு போய் ஃபோன் பண்ணிட்டு சொல்கிறாராம், அதிமுக சிஎம்மாக இருக்கட்டும், நாங்கள் வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணுறோம், வெளியிலேருந்து மறுபடியும் கொள்ளையடிக்கிறதுக்கு மந்திரிகளை உள்ளே வச்சுக்கிட்டு இல்லை இவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுத்து மறுபடியும் திருந்தவே மாட்டேங்கிறீங்களே. ஒழுங்காக மக்கள் உங்களை நிராகரித்து விட்டார்கள், ஒதுங்கிக்கங்க, ஒதுங்கிக்கிட்டு வர்றவங்களுக்கு வழி விடுங்க. 108 சீட்டு ஜெயிச்சாச்சு, அவங்கள அதிக ஹையஸ்ட் பார்ட்டி அவங்க தான், நம்பர் ஆஃப் சீட்டு அதாவது எண்ணிக்கை அதிக பெற்றவங்க அவங்க தான் ஆட்சி அமைக்கணும். சும்மா திருப்பி வந்துக்கிட்டு நீங்களும் அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்குறேன்னா அதிமுக தொண்டர்கள் தான் உங்களை விட மாட்டான். உங்கள் ஆதரவு உள்ள அதிமுக ஆட்சியை இது தன்மானம் உள்ள எந்த இவனும் விரும்ப மாட்டான். அதிமுக தொண்டர்கள் எம்ஜிஆருக்கு என்ன கொடுமை பண்ணீங்க, ஜெயலலிதாவை என்ன கொடுமை பண்ணீங்க, உலகம் பூரா வந்து கொள்ளையடித்த பணத்தில் முதலீடு செஞ்சுக்கிட்டு ஜெயலலிதாவை 60 கோடி சம்பாதிச்சாங்கன்னு சொல்லி தண்டனை வாங்கின கொடூரமான ஆட்களாச்சு நீங்கள். உங்கள் அதிமுக தொண்டன் ஏற்றுக்குவானா? நீங்கள் உங்கள் இதில் அமைச்சு பார்க்கட்டுமே சார் எடப்பாடி, உங்கள் வெளி ஆதரவுடன் அதிமுக அதை அமைச்சு பார்க்கட்டுமே. அடுத்த இது அதிமுக பொதுச் செயலாளராக இருக்க மாட்டார் எடப்பாடி, ஒரு எம்ஜிஆர் தொண்டன் கூட விட மாட்டான். திமுக ஆதரவுடன் அமைக்கும் எந்த அரசாங்கத்தையும் அதிமுக ஏற்றுக்கொள்ள மாட்டான். போயிட்டு இப்போ குறுக்கு வழியில் கொள்ளைப்புறமாக ஆட்சியை பிடிக்கலான்னு ஸ்டாலின் கணக்கு போடுறாரு. திருந்துங்கள் ஸ்டாலின், திருந்துங்க. நல்ல மனிதராக உங்களால் நல்ல மனிதராக மாற முடியாது. அமைதியாக இருங்கள், ஆட்சி நடக்கட்டும் அப்படிங்கிறது தான் இது இறைவனால் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு. உங்களை மாதிரி அக்கிரமம் பண்ண உங்களுக்கு இறைவன் எழுதிய தீர்ப்பு இது. இப்போது பார்த்திருப்பீர்கள், இவ்வாறான அச்சம்தான் இப்போது விஜய் முதலமைச்சர் ஆவதற்கான சூழலை தடுத்து விடுமோ என்கின்ற அச்சம் பலரிடம் இருக்கின்றது. என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையில் நல்ல தொடர்பு இருக்கின்றது. விஜயே ஒருமுறை பேசுகிறார், திராவிட முன்னேற்ற கழகம் திமுக தோற்றவுடன் பாரதிய ஜனதா கட்சியின் காலடியில் சென்று விடுவார்கள் என்று விஜய் பேசுகிறார். அவ்வாறு பார்க்கின்ற போது கனிமொழியை பொறுத்தவரையிலும் சொல்ல போனால் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் டெல்லியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற குழுவினுடைய ஒரு முக்கியஸ்தராக இருக்கின்றார். அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெளியுறவு கொள்கை அல்லது வெளிவிகார செயற்பாடுகளோடும் ஒரு உறுப்பினராக இருக்கின்றார். கலைஞர் கருணாநிதி காலத்தில் இருந்து பாரதிய ஜனதா கட்சியோடு நல்ல தொடர்பில் இருக்கக்கூடியவர். இந்த விடயத்தில் விஜய் விழிப்பாக இல்லாமல் வெற்றி கொண்டாட்டங்கள் மற்ற விடயங்களில் கவனம் செலுத்தினாலும் கூட தன்னுடைய ஆட்சிக்கு இருக்கக்கூடிய சவாலை சமாளிப்பதற்கு முதலில் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஆக குறைந்தது 10 தொடக்கம் 15 பேரை உள்வாங்குகின்ற வேலை எடுத்தால் எதிர்க்கட்சி அந்தஸ்தை திராவிட முன்னேற்ற கழகம் இழக்கும். அவ்வாறு இழக்கின்ற போது இயல்பாகவே ஒரு மறு தேர்தலை நோக்கி நடைபோடுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இடைத்தேர்தல் ஒன்று இடம்பெறுமாக இருந்தால் அது ஆட்சிக்கு இன்னும் பலமாக இருக்கும். எனவே இவற்றையெல்லாம் கருத்தில் எடுத்து விஜய் செயற்படுவார் என்று நம்புகிறார்கள். இவ்வளவு தூரமும் மிகவும் மதிநுட்பமாக செயற்பட்ட விஜய் அவர்களால் இந்த கட்டத்திலும் மதிநுட்பமாக செயற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் பாரதிய ஜனதாவும் திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரு கலந்துரையாடலில் ஈடுபட்டிருக்கின்ற தகவல் மெல்ல மெல்ல கசிய தொடங்கி இருக்கிறது. இந்த விடயத்திலே மிகவும் கண்ணும் கருத்துமோடு செயற்பட வேண்டும். டிவிக்கு வெற்றி கழிப்பிலிருந்து சட்டசபையில் தன்னுடைய நிலையை இழந்துவிடக்கூடாது. அப்படி ஒரு சூழ்நிலை இவர்கள் இவ்வாறான ஒரு மாற்று திட்டம் ஜனநாயகத்துக்கு முரணாக இவர்கள் ஒரு மாறி முடிவெடுப்பார்களாக இருந்தால் அது தொடர்பில் மக்களும் சிந்திக்க வேண்டியிருக்கும். ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் ஒரு தமிழருடைய போராட்ட வரலாற்றில் மறக்க முடியாத போன்று மக்களினுடைய ஆட்சி மாற்றம் மீண்டும் அதற்கு முரணான ஒரு ஆட்சியை தமிழகத்தில் ஏற்படுத்த மாற்று சக்திகள் முனைவார்களாக இருந்தால் அது தொடர்பிலும் அங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் கவனத்தோடு செயற்பட வேண்டும். எல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் என்று சொன்னால் அந்த அளவுக்கு திமுக இந்த விடயத்தை லேசாக கடந்து செல்ல மாட்டாது. இதனை கவனத்தில் எடுத்து செயற்பட வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு தாவேக்காவினருக்கும் இருக்கின்றது. நாங்கள் பொறுப்போடு ஒரு ஊடகமாக எங்களுடைய புலனாய்வு பார்வையை உங்களிடம் கூறியிருக்கின்றோம். முடிந்தால் இதில் இருக்கக்கூடிய நல்லவற்றை எடுத்து முடிந்தவற்றை தமிழக மக்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இது எங்களுடைய பார்வையில் நாங்கள் உங்களிடம் கூறிக்கொள்ளக்கூடிய தகவலாக இருக்கின்றது. எனவே இந்த தகவல்களோடு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.